சாமிநாதன், இப்போ டிடிவியால வர்ற ஆதரவை சசிகலாவும் அதே மாதிரி அன்புமணியால வர்ற ஆதரவை ராமதாசும் மடைமாற்ற ஒரு சூழல் இருக்கா? இல்ல, நிச்சயமாக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளை மட்டுமே தென் மாவட்டங்கள்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது அதிமுகவுக்கு ஒரு சவாலாகத்தான் அமையும். நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 2021 தேர்தல்ல அதிமுக கூட்டணியினுடைய வெற்றிக்கு 21 தொகுதிகள்ல பெரிய பாதிப்பை அமமுக ஏற்படுத்தினாங்க. பட் இப்ப அமமுக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கனால அந்த ஓட்டெல்லாம் இயல்பாகவே வரணும். இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் இன்னைக்கு திமுக பக்கம் இணைந்து விட்டார். அவர் நேரடியா திமுகவுக்கு போனதுனால அதிமுகவுக்கு கொஞ்சம் சேதம் கம்மி தான் தென் மாவட்டங்கள்ல. கிட்டத்தட்ட அவர் வேற ஏதோ முடிவு ஒரு விஜய் பக்கமோ அல்லது தனித்தோ களம் வந்ததோ இன்னும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. பட் சசிகலா அவர்களை ஏதோ ஒரு வகையில தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் சார்ந்தப்படுத்தாவிட்டால் அவங்க ஒரு ஸ்பாயிலரா இருப்பாங்க. நீங்க என்ன, நான் தான் சொன்னேன், கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 16 தொகுதிகள்ல 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே 5000 ஓட்டுக்கு கீழே 23 தொகுதியில பறி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல சசிகலா போன்றவர்கள் ஏதோ ஒரு முடிவை மாற்றி எடுத்தாங்கன்னா ஒரு பெரிய ஸ்பாயிலராக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களையும் இவர்கள் சமரசம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். பட் இந்த கணக்கு எல்லாமே விஜய் வந்துட்டாருன்னா மொத்தமாவே மாறிடும். நீங்க ஒருவேளை விஜய் வந்து விட்டார், விஜய் வருவார் நான் சொல்லல, ஒருவேளை வந்து விட்டா அது ரொம்ப வலிமை பெற்ற ஒரு அணியாகவே மாறிவிடும். நான் இப்பவும் பாக்குறேன் அந்த அணி ரொம்ப பலவீனமான அணியாக நான் பார்க்கல. திமுக அணி இன்று கொஞ்சம் பலமாக இருக்கிறார்கள். பட் அதிமுக அணி நடந்து முடிந்த சட்டமன்ற நீங்க 10 ஆண்டு கிட்டத்தட்ட ஆட்சி மீதான அதிருப்தி அதிமுக இருந்ததையும் தாண்டிதான் 75 தொகுதிகள் அந்த கட்சியும் கூட்டணியும் ஜெயிச்சாங்க. சோ அதனால இப்பவும் ஒரு ஆட்சிக்கு ஆதரவாளையும் இருக்கிறது, எதிர்ப்பலையும் இருக்கதான் செய்யுது. தாவேக்கா வர்றதுனால பலம் பெற்றுவிடும், கூடிடும், இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்றீங்க. இப்ப தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுல மாற்று என்ற அந்த அடிப்படையில தான் அந்த ஆதரவு கிடைக்குது. ஒருவேளை அவங்க அதிமுகவோ பாஜக இருக்கிற அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாற்று என்பதற்கான அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆதரவு கிடைக்காம போகும் தானே? இல்ல, விஜய்க்கு மாற்று என்கிற புள்ளியில வரக்கூடிய ஆதரவு என்பது ரொம்ப குறைவுன்னு தான் நான் பாக்குறேன். மாற்றுன்னு மக்கள் பார்த்தா அது சீமான் அவர்கள் தான். இவரு திராவிட ஐடியாலஜி தானே. விஜய் அவர்கள் பேசுறது இலவசங்கள் தான் சொல்றாரு. முக ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாங்கிறாரு மகளிர் உரிமை தொகை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குலவிளக்கு 2000ங்கிறாரு. முக ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் 2000 ரூபாய் நாங்க வந்தா தருவோங்கிறாரு. விஜய் 2500 ரூபாங்கிறாரு. இவர் எப்படி மக்கள் மாற்றாக பார்ப்பாங்க? சோ அப்ப இவரும் கிட்டத்தட்ட ஒரு திமுக அதிமுக தாவேக்கா எல்லாமே ஒரே மாதிரியான அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 சிலிண்டர் தரேங்கிறத இவர் 6 சிலிண்டர் தரேங்கிறாரு. சோ அப்ப மாற்று என்பதற்கான ஒரு வாக்கு வங்கி என்பது சீமான்ட்ட இருக்கிறது தான். விஜய் முன்னெடுப்பது ஒரு கவர்ச்சி அரசியல். இதுவரைக்கும் ஒரு அரசியல்ல பெரிய ஈடுபாடு இல்லாத ஒரு தலைமுறையை அவர் உள்ள கொண்டு வர்றார். இன்னைக்கு அதிமுகவோட பெரிய பிரச்சனை இளைஞர்களே இல்ல அவங்ககிட்ட. பொன்முடிசன் சார் மறுக்கலாம். பட் ஜெயலலிதா அவர்கள் இறந்த இந்த 8 ஆண்டுகள்ல அதிமுக செய்தின்னு ஒரு இளைஞன், ஒரு சிறுவன், அதாவது 10 வயது இருக்கிறவன் இன்னைக்கு வாக்காளர் 18 வயசுல ஓட்டு போட போறான். அன்னைக்கு 10 வயது இருந்தவன் 5ஆம் வகுப்பு படிச்சிருப்பான், 6ஆம் வகுப்பு படிச்சிருப்பான். அவன் 18 வயசுல இந்த 8 ஆண்டுகள்ல அவன் பார்த்த அதிமுகங்கிறது ஓபிஎஸ் சண்டை, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அதிகார யுத்தம், டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக விமர்சிக்கிறது, பாஜகவோட இவங்க பேச்செல்லாம் கேட்டு இயங்குறாங்க. இது மாதிரியான எதிர்மறை விஷயங்கள் தான். விஜய் ஜெயலலிதா அவர்கள் காலத்து ஒரு ஆளுமையான அதிமுக அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழல்ல விஜய் பின்னால் திறந்திருக்கிறது இளைஞர்கள் கூட்டம் தான். சோ அது அந்த வகையில அது அவர்களுக்கு பயன்தான் படும் பாக்குறேன். சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல சில பகுதிகளை இழப்பார். ஒருவேளை விஜய் கூட சேர்ந்தா களம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.